இன்ஸ்டா ஒரு டைம் என் ப்ரொஃபைல் இவங்களும் உங்கள் டீமோ என் ஃபோன் எடுத்து என் ப்ரொஃபைல் பார்த்து சீ தூ இதெல்லாம் ஒரு ப்ரொஃபைலா என்ன உங்க நீ எல்லாம் ஒரு ஆக்டரா நீ எல்லாம் ஒரு ஆக்டர் உனக்கு ஒரு இல்ல பாவம் ஒரு ப்ரொடியூசர் ஆக்டர் ரெண்டுமே இல்ல சோ அப்பப்போ அது மாறிட்டே இருப்பாரு அன்னியன் மாதிரி ஆக்டரா மாதிரி இல்ல ஆக்டரா இருந்தா ரொம்ப சில்லா இருப்பாரு ஆக்சுவலா வெரி ஈஸி வெரி ஃபன் டு ஒர்க் வித் ஓகே ப்ரொடியூசரா இருந்தா கொஞ்சம் டெரரா இருப்பாரு படத்தினுடைய லீட் ஆக்ட்ரஸ் ஆக பிரீத்தி முகுந்தன் அவர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள பத்தி ஒரு 2 கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு படக்குழு ஆசைப்பட்டாங்க நாங்களும் ஆசைப்படுறோம் கேட்டுடலாமா சார் சொல்லுங்க ஸோ அடிக்கடி அவங்க செட்ல வந்துட்டு பண்ற ஒரு ஹேபிட் என்னவா இருக்கும் கால் ஆட்டுறது நீங்க அவங்க இப்போ நான் உட்காந்துருக்கும் போது கூட இருக்கும் அண்ட் எனக்கு சாட் ஜிபிடியை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அவங்களும் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்டும் தான் அது மூலியமா நான் நிறைய விஷயங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஓகே உங்களோட சாட் ஜிபிடி டீச்சரா அவங்கள வந்து நம்ம சொல்லிடலாமா அனௌன்ஸ் பண்ணிடலாமா பண்ணலாம் சூப்பர் உங்களோட ஒரு ஹேபிட் அவங்க அடிக்கடி கலாய்க்கிறதுனா என்னவா இருக்கும் சார் என்னமோ இருக்கு ஜென்ரலாகவே கலாய்ப்பாங்க ஹேபிட்லாம் இல்லை ஜென்ரலாகவே கலாய்ப்பாங்க ஏதாவது நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்குறேன் எனக்கு தெரியல ஆக்சுவலாக அப்போ அவங்களை மேலே கூப்பிட்டு நம்ம கேட்டுருவோம் ப்ளீஸ் பிரீத்திமா மேடைக்கு வந்துருங்க இந்த கேம்ஸ்லாம் இருக்குன்னா எவ்வளோ நேரம் பேசிருக்க மாட்டேன்ல பாவம் 2 கொஸ்டின் சார் ஓகே எஸ் நீங்க அப்ப சொல்லுங்க அவர் அடிக்கடி கலாய்க்கிற ஒரு விஷயம் என்ன உங்களோட ஹேபிட்ல இல்ல அவர் வந்து என்னன்னா பாக்குறதுக்கெல்லாம் சூப்பரா இருப்பாரு நல்லா பில்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஆனா அப்பப்போ லைக் ஹி டசன்ட் டேக் கேர் ஆஃப் ஹவ் ஹி லுக்ஸ் அப்பப்போ ரொம்ப ஓ யா அந்த ஒரு மாதிரி போலர் ஆப்போசிட்டா இருக்கும் ஒரு நாள் செமையா வருவாரு ஒரு நாள் வந்து ஏதோ முடியெல்லாம் எங்கேயோ இருக்கும் அந்த மாதிரி வருவாரு அதனால ஒரு மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஸ்கின் கேர் இது அப்புறம் வேற என்ன ஜென்ரல் இன்ஸ்டா ஒரு டைம் என் ப்ரொஃபைல் இவங்களும் உங்கள் டீமோ என் ஃபோன் எடுத்து என் ப்ரொஃபைல் பார்த்து சீ தூ இதெல்லாம் ஒரு ப்ரொஃபைலா என்ன உங்க நீ எல்லாம் ஒரு ஆக்டரா நீ எல்லாம் ஒரு ஆக்டர் உனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இவ்வளோ கேவலமா இருக்குன்னு சொல்லி என் போஸ்ட் டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் இந்த கேள்விக்கு பின்னாடி எவ்வளவு கண்டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அசோக் வந்து ரொம்ப ஒரு செக்யூரான ஒரு ஆளு ஸோ நாங்க எல்லாரும் சேர்ந்தா கொஞ்சம் புள்ளி பண்ணுவோம் அவர் அதனால நாங்க ஜென்சின்ற ஒரு பேர்ல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாக்கு சரியில்லை அப்படின்னு விளையாட்டுக்கு சொன்னோம் விளையாட்டுக்காக இவங்க டீம் ரொம்ப ரூடுங்க ஐயோ எடுத்து சீ இதெல்லாம் இதெல்லாம் நீ ஏன் போடுற அப்படின்னு டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா because I've seen him so much better நல்ல நல்ல போட்டோலாம் இருக்கும் ஆனா மேடம் அந்த மேடை போட்டு சொல்லணுமா இல்ல we're all friends மெயினா சும்மா விளையாட்டு தான் பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட்ஸாவே நீங்க மாறிட்டீங்க இல்லையா நாங்க ஒரு 40 டேஸ் முன்னார்ல ஷூட் பண்ணோம் அந்த படம் so we were an intimate set of crowd சார் அந்த 45 டேஸ் முன்னார்ல ஷூட் பண்ணீங்கன்னு டீம் சொன்னாங்க அதுல நெட்வொர்க்லாம் அங்க கிடைக்கல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க நாங்க யார் ஈஸியா சர்வை பண்ணுது நெட்வொர்க் இல்லாம பிரீத்தி தாங்க எப்பயுமே ஃபோன்ல இருப்பாங்க அப்ப சர்வே பண்ணது நீங்க தான் இல்ல சோ பேசிக்கலி அவங்க ஃபோன் சிக்னல்னா அவங்க டீமுக்கு யாரோ ஒரு ஃபோன்ல இருப்பாங்க அவங்களுக்கு சிக்னல் இருக்கும் அவங்க வெளில நின்னு எனக்கு ஹாட்ஸ்பாட் போட்டு விடுவாங்க அங்க எங்கேயாவது நெட்வொர்க் வேற மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்க அவங்க நான் கத்துக்கணும் நான் வந்து 12 வருஷம் அது பட் அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன் தெரியுமா இவங்க இதெல்லாம் பண்ணலாம் இவங்க அதெல்லாம் பண்ணலாம் உங்க டீம் பத்தி நான் சொல்லணும் வந்திருந்தாங்கன்னா சொல்லலாம் எக்ஸ்ட்ராடினரி டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க மேடம் 3 பேர் சூப்பர் ஸோ முன்னாடியும் வந்து நெட்வொர்க்கை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் எஸ் 2 பேருமே இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதே தெரியுது பயங்கர ரகடா பயங்கர ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பீங்க போல யாரு பயங்கரமா கோவப்பட்டு நடிப்பாங்க ஸ்க்ரீன்ல ஒரு செம்மையான ஒரு ஆங்கர் சீன் இருக்குன்னா சூப்பரா கோவப்படுறாங்களே இவங்க அப்படின்னா யார் ஸ்பாயிலர் நான் தான் நினைக்கிறேன் அசோக் தான் ஓகே ஜென்ரலாவும் கோமா அப்பப்போ சுத்திட்டு இருப்பேன் ஆமா அதுக்கப்புறம் இல்ல பாவம் ஒரு ப்ரொடியூசர் ஆக்டர் ரெண்டுமே இல்ல சோ அப்பப்போ அது மாறிட்டே இருப்பாரு அன்னியன் மாதிரி ஆக்டரா மாதிரி இல்ல ஆக்டரா இருந்தா ரொம்ப சில்லா இருப்பாரு ஆக்சுவலா வெரி ஈஸி வெரி ஃபன் டு ஒர்க் வித் ஓகே ப்ரொடியூசரா இருந்தா கொஞ்சம் டெரரா இருப்பாரு ஓகே உங்க கண்ணு முன்னாடி சும்மா செலவாதுடா அதாவது சில ஆக்டர்ஸ்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே பில்லே கண்ணு முன்னாடி வரும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் கொடுத்து உட்கார வைக்காதீங்க எடுக்கடா அதாவது அப்படின்னு இருக்கும் அது அன்னியன் மாதிரி ஸ்விட்ச் ஆகிட்டு தாங்க இருக்கு பயங்கர இன்டென்ஸான ஒரு ப்ரொடியூசராகவும் இருப்பார் போல ரைட் ஸோ பிரீத்தி மேம் ஆஸ் அ பெர்ஃபார்மரா நம்ம அசோக் சாரை 1 வேர்ட்ல ரிவ்யூ பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க கம்பெல்லிங்
ஓகே லைக் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கம்பலிங் நான் எப்படி யாரையுமே நான் கம்பல் பண்ணலையே. ChatGPT. அதாவது ஸ்க்ரீன்ல அவரை பார்க்கணும், அவரோட கேரக்டர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை நமக்கும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த ஒரு ஜெனுவினிட்டி, ரொம்ப எம்பத்தட்டிக்காக அந்த கேரக்டரை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பர்சன் சொல்லலாமா? ஆமா ரைட். இல்ல அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பலிங் அதானே. ஓகே, ஒரு பெர்ஃபார்மராக அசோக் செல்வன் சார் கம்பெல்லிங்கான ஒரு பெர்ஃபார்மர்னு சொல்றீங்க. வார்த்தையில சொல்லணும்னா அவ்வளவுதான். கரெக்ட் மேடம், அவ்வளவுதான். இப்போ வந்து NIT திருச்சி கோல்ட் மெடலிஸ்ட். அதனால தான் கோல்ட் மெடல் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா பிட். ஓ சொல்லாமா? ரைட். ஸோ ஃபைனலாக 2 பேர்கிட்டயுமே ஒரே ஒரு கேள்வி. அன்பில் அவன் அப்படின்ற ஒரு படத்தை 3 வார்த்தைகளை டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன டிஸ்கிரைப் பண்ணுவீங்க ப்ளீஸ்? சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். 2 வார்த்தை ஏறுமது. 2 தான் சார். இந்த படம் வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சூப்பராக. அண்ட் மியூசிக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் 3 தனித்தனி வார்த்தைகளா கொடுத்தாரு. இன்னும் பெட்டரா இப்போ அவங்க சொல்லுவாங்க. கோல்ட் மெடலிஸ்ட்ல சார். சூப்பர் மேம், ப்ளீஸ் தமிழ்ல சொல்லுங்க முடிஞ்சா. கம்பலிங்லாம் சொல்லுங்க. சிம்பிளாவே சொல்லிட்டா, இட்ஸ் a beautiful love story. ஆஹா, பாத்தீங்க பிடிச்சாங்க பாருங்க, பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. இல்ல உங்க சான்ஸ் முடிஞ்சிருச்சு. எஸ், நிச்சயமா அன்பில் அவன் ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி ஆகும், ஒரு பக்காவான தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இருக்கும் நாங்கள் எல்லாருமே நம்புறோம்.